நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே தனுசு ராசிக்காரங்கன்னா வாழ்க்கையோட நன்மை தீமைகளை அறிஞ்சவங்களா இருப்பாங்க. தீமையை விலக்கி வச்சுட்டு எந்த வழியில போனா நம்ம வாழ்க்கையில வெற்றியட முடியும், நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறத வாழ்க்கையோட நெளிவு சுழிவை அறிஞ்சு செயல்படக்கூடியவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் இருக்காதுங்க. எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொது நலத்தோட தான் செயல்படுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய தொழில் செஞ்சாலும் சரி, தான் கத்துக்கிட்ட தொழில மத்தவங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆர்வப்படுவாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவன் பாரு தான் பொழைக்கிறத விட்டு போட்டு மத்தவனுக்கு சொல்லித்தரான் அப்படின்னு உங்களை ஏளனமா கூட பேசுவாங்க, கேவலமா கூட பேசுவாங்க. அவன் தொழில கத்துக்கிட்டு அவன் முன்னேறிடுவான், இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கிறேன், மத்தவனுக்கு சொல்லித்தரேன், மத்தவங்க என்னோட மூலமா நல்லா இருக்கட்டும், அதனால நான் ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன்னு வாழ்க்கையோட நல்லது கெட்டதை அறிஞ்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற நல்லெண்ணத்தோட செயல்படக்கூடியவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க என்னதான் இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கண்ணீர் சிந்திக்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க அனுபவிக்காத பிரச்சனை இல்ல, தடங்கள் இல்ல, கண்ணீர் இல்ல. கண்ணீர் சிந்தாம நிம்மதியான உறக்கத்தை ஒரு நாள் கூட இவங்க அனுபவிச்சதில்ல. அந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கைய தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால அதிசயங்கள் நடக்க போகுதுங்க. வரக்கூடிய காலகட்டத்துல உங்க ஊரு உங்க சொந்த பந்தம் எல்லாம் உங்களை பத்தி புரளி பேச போறாங்க. என்னம்மா எங்க வாழ்க்கையில அதிசயமான நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே, ஊரே புரளி பூசுன்னு வேற சொல்றீங்களே, அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க, ஊரே புரளி பேசுறாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க எதை பத்தி என்ன பேச போறாங்கன்னு சொல்லவே இல்லையிலங்க. உங்களை பத்தி நல்ல விதமா புரளி பேச போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசின ஊர்வாயே உங்களை பத்தி வரக்கூடிய காலகட்டத்தை புகழ்ந்து பேச போறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்து விடாமுயற்சியோட பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டானே, இவன் நல்ல மனசு கொண்டவன் உங்களை சொல்லுவாங்க. முதல்ல நீங்க போய் நின்னீங்கன்னா கூட இது யாருன்னே தெரியாதுன்னு உங்களை தள்ளி நிற்பாங்க. இப்ப எல்லாம் உங்க சொந்த பந்தங்கள்லாம் உங்க பக்கத்துல வந்து நின்று நல்லா நெருங்கி பழகி பேசுவாங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க எதிர்பாராத மாற்றங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நடக்க போகுது. திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல திருமணம் கைகூடி நடக்க போகுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது. புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காண போறீங்க. நீங்க இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையை நினைச்சு கதிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது. உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று உங்க குலதெய்வத்தை வழிபட போறீங்க. புதிய தொழில் தொடங்கணும்னு திட்டமிட்டிருப்பீங்க. நீங்க திட்டமிடப்பட்டு புதிய தொழிலை வரும் காலகட்டத்தில் தொடங்க போறீங்க. ஷேர் மார்க்கெட் துறையில செயல்படுறவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கினா லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வேலை உறுதியா கிடைக்கும். முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போன தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல அடுக்கடுக்க நகல போகுது. உங்க இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்க போகுது. திருமணம், காதுகுத்து, இது மாதிரி பலவிதமான சந்தோஷமான விஷயங்கள் உங்க இல்லத்துல நடக்க போகுது. வீடு கட்டணும்னு பல நாள் கனவா இருந்திருக்கும். வாடகை வீட்லயே எத்தனை நாள் இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷமா வாழறதுக்கு ஒரு சின்ன குடிசை வீடு கூட இல்லையே, சொந்தமா இல்லையே, சொந்தமான வீடு இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாமே, நம்ம போற வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசுல பாதி வாடகை கொடுத்தே போயிருதே, நம்ம எப்படி முன்னேறது, நம்ம குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, நம்ம எப்படிதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இறைவா, உழைச்சு தேஞ்சு போனதான் மிச்சம், நிம்மதியா உறக்க இல்ல, உழைப்புக்கேற்ற ஊதி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. கண்டிப்பா மாற்றம் நிகழ்ந்தே தீரும். தனுசு ராசிக்காரங்களே, நீங்க நினைச்சபடி உங்க ஊர்ல உங்க ஆசைப்பட்டபடி வீடு கட்டி உங்க குடும்பத்தோட கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க.
நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு காத்திருந்த விஷயம் நடக்குதுன்னு சொன்னனால என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா எதுக்கு எதிர்பார்த்திருப்பீங்க தெரியுமா? காசு கணத்துக்கு கூட நீங்க அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்க மாட்டீங்க. அன்புக்கு தாங்க ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க ஆசைப்பட்ட அன்பு உங்க குடும்ப ரீதியாகவும் உங்க தொழில் செய்யற இடத்துல சக ஊழியர் ரீதியாகவும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருமே உங்க மேல அன்பு காட்ட போறாங்க. உங்க வாழ்க்கையே மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரி மாறப்போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள்லாம் நடைபெற இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னும் பலவிதமான நன்மைகள் நடக்கும். அருகில் இருக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று இந்த தை மாதம் முடியும் வரை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை மனதார வேண்டி வாருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் குறைகளை அவரிடம் கூறிவாருங்கள். கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்துல சிவபெருமான் உங்களை குறைகளை கேட்டு குறைகளை எல்லாம் நீக்கி உங்க வாழ்க்கையில நன்மையை நடக்க செய்வாரு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி, என்னை காக்கும் சிவபெருமானே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நல்ல குணம் கொண்ட தனுசு ராசிக்காரங்களே, உங்க ராசியிலேயே இந்த புத்தாண்டு பறந்திருக்குது. மனதில சரியென பட்டதையே வரக்கூடிய காலத்துல நீங்க செய்ய போறீங்க. கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கி வைக்க போறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுங்கிறதையெல்லாம் தெரியாம இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கையோட நெளிவு சுழிவு அறிஞ்சு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத புரிஞ்சு தெளிவான முடிவை எடுக்க போறீங்க தனுசு ராசிக்காரங்களே. இந்த ஆண்டு சனியின் சஞ்சார நிலையால திடீர் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போறீங்க. நீங்க இது நாள் வரைக்கும் நீண்ட நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும், உங்க ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும்னு. அந்த வேலையெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல கிடைக்க போகுது. சொல்ல போனா உங்க படிப்புக்கேற்ற உங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டபடி எல்லாமே நடக்கும். புதிய தொழில தொடங்க போறீங்க தனுசு ராசிக்காரங்களே. எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை உங்க மனசுக்குள்ள பிறக்க போகுது. ஆல்ரெடி உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்குது. நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை இரட்டிப்பா மாறப்போகுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பா மாறினா உங்க வாழ்க்கையே நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி, ஈகோ பிரச்சனை எல்லாம் நீங்கி சந்தோஷமா நிம்மதியா கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ போறீங்க. உங்க மனைவி வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. எதிர்பார்த்த விலைக்கு வீட்டு மனை பழச நீங்க வாங்கி போயிட்டு இருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு மனை, அந்த வீட்டு மனை எல்லாம் நீங்க வாங்கின விலையை விட 2 மடங்கு அதிக விலைக்கு அதிக லாபத்துக்கு வித்து லாபத்தை பெற போறீங்க. செவ்வாய் 8ல் நிற்கும் போது இந்த புது வருஷம் பிறந்திருக்கிறதுனால உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு பெருமையும் புகழும் சேரப்போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு சேரப்போகுது. சொல்ல போனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை குடும்பத்தோட அனுபவிக்க போறீங்க. நீங்க இந்த நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக ஒரு நாள் கூட செலவிடுறதுக்கு யோசிப்பீங்க. வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடிட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க குடும்பத்துக்காக நேரத்தை செலவழிப்பீங்க. உங்க சொந்த பந்தங்கள் கூட குடும்பத்தோட சந்தோஷமா சுற்றுலா புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு கவலையும் இல்லாம மனசுல குழப்பம் இல்லாம நிம்மதியா உறங்க போறீங்க. நிம்மதியான உறக்கம் இருந்தாவே ஒரு மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பழைய வழக்குல வழக்கறிஞரை கலந்தாலோசித்து முடிவெடுக்கணும். நீங்களே எடுத்தாங்க கவத்தான முடிவெடுக்காதீங்க. சொல்ல போனா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனைனா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல, ஒரேடியா பிரிஞ்சிடணும் அப்படின்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது 1க்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க தனுசு ராசிக்காரங்களே.
நம்ம பட்டுன்னு ஒரு சொன்னாலும் அது நம்ம மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. பட்டுன்னு ஒரு செயலை செஞ்சாலும் அது நம்மளையும் பாதிச்சிடும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் பாதிச்சிடும். எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிச்சுதாங்க பண்ணணும். யோசிச்சு பண்றதுனால நம்ம எதுவும் கெட்டு போறது கிடையாது. தெரியாம உளறிட்டோம்னாதான் பிரச்சனையே. அது நம்மளுக்கு தெரியுது இல்ல, நம்ம யோசிச்சுதான் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்களே. உங்க அம்மாவுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல்நல பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க. வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியை பயன்படுத்தாதீங்க, விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னா கேட்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாம். இளைஞர்கள் இருந்தாலும் சரி, பெண்மணிகளா இருந்தாலும் சரி, ஒரு காதுல போனை வச்சு பேசிக்கிறது, ஒரு கையில வண்டி ஓட்டிக்கிறது. அது எப்படிங்க நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கும்? அப்படி ஓட்டிட்டு போயிட்டு விபத்து ஏற்பட்டா கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்னு கும்பிட்டா எப்படி கடவுள் காப்பாத்துவாரு? நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும். நம்ம கரெக்டா போய் விபத்து உள்ளானா கூட இறைவனே என்ன காப்பாத்துன்னு, உங்க இறைவா ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டேன்னு விபத்து ஏற்பட்டா சொல்லலாம். தப்ப நம்ம பண்ணிட்டு இறைவன் மேல பழி போடக்கூடாது. எல்லாமே இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும். உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லத பண்ணுங்க தனுசு ராசிக்காரங்களே. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதிசயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னங்க இவ்வளவு அதிசயம் மட்டும்தான் நடக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய அதிசயங்கள் நடக்குது. அந்த அதிசயத்துக்கெல்லாம் நீங்க முன் வந்து செயல்படணும். மது பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா விட்டுருங்க தனுசு ராசிக்காரங்களே. மது பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க லட்சாதிபதி. நீங்க உங்க கையில பணம் ஒட்டும். நீங்க நினைச்சபடி நினைச்ச காரியத்தை தெளிவோட செய்வீங்க. 4 பேர் உங்களை மதிப்பாங்க. உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா உங்களுக்கு பிடிச்சமான உறவு உங்கள் கரம் கோர்க்க போறாங்க. புதிய நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. புதிய நபரோட சந்திப்பால உங்க புகழ ஊரே பேச போகுது. உங்க குழந்தைங்களோட பெருமைய இந்த ஊரே பேச போறாங்க. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க கையில பணமழை விளையாட போகுது. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக் காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.